சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மனசுலியா ஏன் தேவையில்லாம அதையே நினைச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு மூலையில உக்காந்துகிட்டு இருக்காங்க. அம்மா, அக்கா, மாமா, எல்லாரும் கொஞ்சம் வாங்க. அக்கா, என்னாச்சுக்கா? அம்மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் சாப்பிடாம இருக்கீங்க? அக்கா, நீயாவது அம்மா சாப்பிட சொல்லலாம்ல. நான் சொன்னா மட்டும் இந்த வீட்ல எல்லாம் நடந்துருமா? ஏங்க அப்படி வெறுத்து போய் பேசுற? அம்மா, வாங்க வந்து சாப்பிடுங்க. மாமா, சாப்பிடலாம் வாங்க. இல்ல மாப்ள, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். விடுப்பா, மனசொத்து சாப்பிடுற மாதிரி இந்த வீட்டோட நிலைமை இருக்கு. நீ போய் சாப்பிடு, எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா, ஆ? என்னம்மா எங்க போறீங்க? நடந்ததை நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம இருந்து உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்க போறீங்களா? இப்படி இருந்தா எல்லாம் சரியாயிருமா? ஏன் திரு, நாம வாழற காலம் வரைக்கும் இந்த வீட்ல ஒன்னா இருந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு ஒத்துமையா இருந்து இந்த உலகத்தை விட்டு போகணுங்கிறது தான் ஆசை. ஆனா அதுல ஒருத்தர் இப்ப நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னா எப்படிடா சந்தோஷமா இருக்க முடியும்? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வரப்போற உறவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற உறவை வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறதுல எந்த நியாயமும் இல்ல. இருபது வருஷத்துக்கு முன்னால நானும் அப்பாவும் 5 பிள்ளைங்களை பெத்து உங்களை எல்லாரையும் கையில பிடிச்சுக்கிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம ரோட்ல நின்னப்ப கூட 5 பிள்ளைங்களை பெத்துட்டோமே, எப்படி வளர்க்க போறோம்னு அதை பத்தி நாங்க கவலையே படல. ஏன் தெரியுமா? எப்படியும் பிள்ளைங்க வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறமா அவங்க ஒத்துமையா இருந்து நம்ம கண்ணு முன்னாடி சந்தோஷமா தானே வாழ போறாங்க. அதெல்லாம் பார்த்தா இந்த கஷ்டமெல்லாம் காணாம போயிடும்னு உங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கணும். நாங்க நினைச்ச மாதிரியே நீங்கெல்லாம் இப்ப வளர்ந்து பெரிய ஆளாயிட்டீங்க. ஆனா நான் கண்ட கனவெல்லாம் காத்தோட காத்தா கலைஞ்சு போய் ஆளுக்கு ஒரு பக்கமா சண்டை போட்டுக்கிட்டு நான் வேண்டாம் நீ வேண்டான்னு எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுறத பாக்குறப்ப எதுக்கா இத்தனை வருஷம் இந்த உசுரை பிடிச்சு காத்துக்கிட்டு இருந்தோம்? இனிமே இருந்து என்னத்துக்கு? ஐயோ, நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. எப்ப பாரு அம்மா அம்மான்னு என்னையே சுத்திட்டு இருந்தவன் அவனே போயிட்டான். அழாதம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? போடா, நீ மட்டும் என்ன, நீயும் ஒரு நாள் உங்க அண்ணனுங்க மாதிரி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போக தான் போற. அம்மா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேமா. அம்மா, இப்படிலாம் பேசாதம்மா, கஷ்டமா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. வெளியில பாக்குறவங்க எல்லாம் உனக்கு என்ன 5 பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க, எல்லாரையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க, பிடித்து வச்சவன்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும். இப்போ 5ல 1 கைய விட்டு போயிடுச்சு. எதுவுமே இப்ப என் கையில இல்லாம போயிடுச்சு. கற்பகம், எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுற? நம்மளா எந்த உறவும் வேண்டான்னு யாரையாவது இந்த வீட்டை விட்டு போக சொன்னோம்? பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அவன் முந்தானியை பிடிச்சிக்கிட்டு உன் புள்ள வேல்முருகன் தான் போனான். அவனுக்கு தான் இத்தனை வருஷம் ஒன்னா மண்ணா வாழ்ந்த உறவு முறையை பத்தின அருமை தெரியல. அதனாலதான் எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டான். அதுக்காக நீ உன் மத்த பிள்ளைங்களை எல்லாம் பார்க்காம நீ இப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு. மாப்பிள்ள அவர் கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இப்படியெல்லாம் போராடிட்டு இருக்காரு. அவர் உன் கண்ணுக்கு தெரியலையா? அந்த வேலு பையன் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியறானா? அதுவும் இல்லாம நீ பெத்த 4 பிள்ளைங்களும் உன் கண்ணுக்கு முன்னாடி தானே இருக்காங்க. அவன் போனா போட்டுன்னு தூக்கி போட்டுட்டு
அடுத்த வேலைய பாப்பியா? என்னமோ சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற. அத்தை இத பாருங்க, அவங்க ஏதோ வேதனையில பேசிட்டு இருக்காங்க. சமாதானப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட ஆறுதலா பேசுங்க. முடியலன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அம்மா, நீங்க ஏமா வருத்தப்பட்டு அழணும்? அழாதீங்க. அவன் தான் நம்ம யாருமே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டானே. வருவான், கண்டிப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மள தேடி வருவான். அது வரைக்கும் அவன் வருவாங்கிற நம்பிக்கையில நம்ம காத்துட்டு இருப்போமா? விடுங்க, எங்க போயிட போறான்? அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு எல்லா உசுரும் இங்க இருக்கும் போது அவன் உசுரும் நம்மள சுத்திதமா இருக்கும். அழாதீங்கம்மா, தைரியமா இருங்க. ஏன் மகா, ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கணும்? நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நம்ம குடும்பம் இப்பெல்லாம் எப்பவுமே கண்ணீரும் கவலையுமாவே இருக்கே. அது ஏன்? அம்மா, தைரியமா இருக்குமா, எல்லாம் சரியாயிடும். அத்தை, நீங்களே சொல்லுங்க. உங்க பையன் மூத்தவரு இவர் தலைமையில இந்த குடும்பம் நடந்துட்டு இருந்த வரைக்கும் நீங்க எல்லாரும் சந்தோஷமா தானே இருந்தீங்க? அந்த செல்வி எப்போ தேவையில்லாம நான் தான் பெரிய இவன்னு எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைச்சு ஆட ஆரம்பிச்சாலும் அப்பதான் இந்த குடும்பத்தோட நிலைமை இந்த மாதிரி வந்து நிக்க ஆரம்பிச்சது. இங்க பாருங்கம்மா, வேலை செஞ்சது ரொம்ப தப்பு. இன்னைக்கு வந்த செல்வி அவ பேச்ச கேட்டுக்கிட்டு கூட பிறந்த பொறப்பும் பெத்தவங்களும் வேண்டான்னு எப்ப தூக்கி எறிஞ்சிட்டு போனானோ அப்பவே அவன் நம்ம குடும்பத்துக்கு 3வது மனுஷனா ஆயிட்டான். இனிமே நம்ம வேணும்னு அவன் நினைச்சானா எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து வந்தா வரட்டும். அம்மா, வருவான், கண்டிப்பா வருவான்.